வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மே மாதம் 5ஆம் தேதி மறைபொருள் சுரங்கம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மனவளம் என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையா வாழ்க்கை நியதியாகும். இயற்கையில் அமைந்துள்ள மறைபொருட்கள் எண்ணில் அடங்காது. அவை யாவும் உடலுக்கும் உயிருக்கும் இடையே, உயிருக்கும் மனதுக்கும் இடையே, மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இடையே, ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையே, தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே, மனிதனுக்கும் விரிந்த பேரியக்க மண்டலத்துக்கும் இடையே, மனிதனுக்கும் மற்ற பொருட்களுக்கும் இடையே மனித மனத்தின் மூலமே வெளிப்படுகின்றன. இத்தகைய கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மனத்தால் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எனும் உணர்வுகளால் ஏற்றுக்கொள்ள பெற்று கருவழியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் மறைபொருள் சுரங்கம்தான் மனித மனம். மனித மனதின் தொடக்கம் எல்லாம் வல்ல காலம் கடந்த எல்லையற்ற மெய்ப்பொருளே ஆகும். அதன் இயக்கங்கள் பேரியக்க மண்டல உணர்வுகள் அனைத்தும் ஆகும். அதன் முடிவோ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுடைய மனமே ஆகும். இத்தகைய பேராற்றலுடைய மனதை பெற்ற மனிதன் அதன் மதிப்பை உணர வேண்டும். ஆக்க முறையில் அம்மனதை பண்படுத்த வேண்டும். பயன் கண்டு பேரின்ப நிலையிலே வாழ வேண்டும். இந்த மதிப்புள்ள தகுதியை மனிதன் பெற ஏற்ற திட்டமிட்ட கலைதான் மனவளக்கலை. அருட்தந்தை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனதை முற்காலத்தில் அது ஒரு குரங்கு என்று சொல்லி வைப்பார்கள். அப்படித்தான் நாமும் இதுநாள் வரை அதை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய இயக்கத்திற்குள் வந்த பிறகு மனம் ஒரு புதினம் என்றார். அதை நாம் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஏற்ற ஒரு பணியாளாக வேலை செய்யும். அதன் விருப்பத்திற்கு நாம் நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு மோசமான எஜமானனாக அது மாறிவிடும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் மனதிற்கான அத்துணை பயிற்சிகளையும் அருட்தந்தை அவர்கள் உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுவே மனவளக்கலை. அந்த மனவளக்கலையின் மூலமாக மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் முன்னோர்கள் சொன்ன மாதிரி அது குரங்காகவே வேலை செய்யும் என்ற நிலையில் கவியரசர் கண்ணதாசன் அதற்கு ஒரு கவி எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், பாசத்தில் தள்ளிவிடும். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாசத்தில் தள்ளிவிடும், நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும். அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு,
மனித மனம் ஒரு குரங்கு. வெள்ளி பணம் நாடி வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும், கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும் மனம் ஒரு குரங்கு. மனித மனம் ஒரு குரங்கு. கலையின் பெயராலே காம வலை வீசும், காசு வரும் என்றால் மானம் விலை பேசும், நிலையில் நிற்காமல் கிளைதோறும் தாவும், நிம்மதி இல்லாமல் அலை போல மோதும் மனம் ஒரு குரங்கு. மனித மனம் ஒரு மனம் ஒரு குரங்கு. மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். மகான் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றார்கள். என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாலே. நீங்க நல்லா இருக்கான், நம்மளாம் நல்லா இருக்கணும்னா எல்லாத்தையும் மட்டும் பயிற்சி விட்டுருக்காரு. அதுதான் அந்த வரி பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிடித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிடித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் அறிவு வறுமை இல்லை என்றாக. நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் அறிவு வறுமை இல்லை என்றாக. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நடமா நடக்க மகிழ்ச்சி